Next, whole numbers. First, what are whole numbers? நமக்கு natural numbers na என்னன்னு தெரியும். What are natural numbers? Starting with 1, 2, 3 and end. போறது infinity வரைக்கும் போயிட்டே இருக்கிறது வந்து என்னது? Natural numbers. இங்க whole numbers அப்படின்னா whole numbers அப்படின்னா starting with 0, 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறது தான் நம்ம என்னது whole numbers. Natural numbers பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? 1, 2, 3, 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இங்க whole numbersல 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். So whole numbers-னா என்னது? Natural number-ம் included தான் whole numbers. ரெண்டுத்துக்கும் difference என்னது? whole numbers-ல 0 இருக்கும். natural number-ல 0 இருக்காது. அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் difference. இப்போ நம்ம whole numbers-ஐ எப்படி denote பண்ணுவோம் அப்படின்னா whole numbers-க்கு W அப்படின்னு சொல்லிட்டு நம்ம denote பண்ணுவோம். அப்படியே natural numbers-க்கு என்ன பண்ணுவோம்? N அப்படின்னு சொல்லிட்டு denote பண்ணுவோம். இதுக்கு மேல நம்ம next class-லாம் போகும்போது W, N அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர natural number, whole number அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. So இதெல்லாம் தான் natural number, இது whole number. இப்போ நம்ம properties. இதுல important note என்ன அப்படின்னா இதுல important note. So points to remember அப்படின்னா okay, successor of successorனா என்னது? அடுத்த நம்பர். Successor of whole number can be a natural number. ஓகேவா? அதே மாதிரி successor of natural number என்னது? natural number தான். அதே அப்போ predecessor of successor predecessorனா என்னன்னு தெரியும் தானே? predecessor of whole number. So predecessor of whole number can be a natural number. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ for example, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 is a natural number. இதோட successor என்ன? 2. So this is also a natural number. இதுவும் வந்து natural number. கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம 0 எடுத்துக்கலாம். 0 என்ன நம்பர்? ஹோல் நம்பர். இதோட சக்சஸர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1. 1 is what number? 1 is natural number. ஓகேவா? இது வந்து என்ன? சக்சஸர். நெக்ஸ்ட் predecessor போடலாம். DECESSOR predecessor. PREDECESSOR predecessor. ஓகேவா? predecessor of 1 என்னது? 1 is a natural number. அது நமக்கு தெரியும். predecessorனா என்னது? அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர். முன்னாடி இருக்க நம்பர்னா என்ன? 1ல இருந்து 1 மைனஸ் பண்ணணும். இது 1ஓட predecessor என்னது? 0. So predecessor of the natural number can be a whole number. அப்போ இதுல most important என்ன அப்படின்னு பார்த்தோம்னா predecessor of 0 என்னது? whole number. predecessor of 0, there is no predecessor of 0. ஏன்னா predecessor of 0னா என்ன அர்த்தம்? மைனஸ்ல வரும். இப்போ இங்க 0ல ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி என்னது? -1 வரும். இதுக்கப்புறம் என்னது? 1 வரும். நமக்கு natural number whole numberல மைனஸ் கிடையாது. அப்போ there is no predecessor of 0. That is no predecessor of 0. Otherwise, predecessor of 0 cannot be whole number or natural number. Clear? Whole number ஓட predecessor வந்து whole number-ஆ இருக்காது, natural number-ஆவும் இருக்காது. நமக்கு இது predecessor-னு சும்மா கேட்டாங்கன்னா -1 எழுதலாம். அப்போ -1 வந்து என்னது? whole number-ம் கிடையாது, natural number-ம் கிடையாது. Clear-ஆ?
successor of a whole number, அதாவது 0 ஓட successor என்னவா இருக்கலாம் 1 இருக்கலாம். 0க்கு successor என்னவா இருக்கும் 1 இருக்கும். successor of natural number, இப்போ 2 ஓட successor என்னவா இருக்கும் 3 இருக்கும். predecessor of whole number, predecessor of whole numberனா பாருங்க, ஒரு 5ன்றத ஒரு whole number எடுத்துக்கலாம். இதோட predecessor என்னவா இருக்கும் 4 இருக்கும். கிளியரா? இதுல முக்கியமானது 0 has no predecessor, அதுதான் நம்ம முக்கியமா நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் whole numbers நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, கம்யூட்டேட்டிவ் நம்ம அடிஷன் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒன்னொன்னா பார்க்கலாம். அடிஷன், when two numbers are added in different ways, the answer is same. சின்ன எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துக்கலாம். என்ன போடலாம் 5 plus 3. 5 plus 3, இது இன்னொரு வே நம்ம எப்படி போடலாம் 3 plus 5. So 5 plus 3 is 8. 3 plus 5 is 8. So this is addition commutative property. Next நம்ம என்ன பண்ணலாம் multiplication போடலாம். multiplication, இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5 into 3 which is equal to 3 into 5. So 5 into 3 என்னது 15. 3 into 5 என்னது 15. So நம்ம ஆர்டர் ஆஃப் த நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹோல்ட்ஸ் குட். இப்போ நம்ம சப்ராக்ஷன் பார்க்கலாம். சப்ராக்ஷன் பார்க்கலாமா? சப்ராக்ஷன் இதுவே நம்ம எடுத்துக்கலாம். 5 minus 3, அதுக்கப்புறம் 3 minus 5. ஓகேவா? 5 minus 3 என்னது 2. ஆனா 3 minus 5 என்னது -2. ஓகேவா? 3ன்றது சின்ன நம்பர், நம்ம பாரோ பண்ணி சப்ராக்ட் பண்றது. மைனஸ்லாம் நம்ம ரேஷனல் நம்பர்ஸ்ல பார்ப்போம். -2 இது என்னது? திஸ் இஸ் நாட் ஈக்குவல். அப்போ சப்ராக்ஷனுக்கு வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கிடையாது. கிளியரா? நெக்ஸ்ட் டிவிஷன் பார்க்கலாம். டிவிஷன், so division நம்ம வேற நம்பர் எடுத்துக்கலாமா? 4 divided by 2. அதே மாத்தினா 2 divided by 4. 4 divided by 2 என்னது 2. அதே 2 divided by 4 என்னது 2 divided by 4 is 1 by 2. ஆமா தானே? so 2 divided by 4 is 1 2 is 2, 2 2 are 4 cancel பண்ணினோம்னா 1 by 2. so this does not hold good. அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி எது எதுக்கு கரெக்டா வரும்னு பாத்தீங்கன்னா அடிஷன் மல்டிப்ளிகேஷன். எது வராது? சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் வராது. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்னது? நம்ம நம்பர் ஆர்டர் ஆஃப் த நம்பரை சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாது. அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கிளியரா? நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். இங்க இது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் 2 நம்பர்ஸ். இப்போ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து 2 or more நம்பர்ஸ், நிறைய நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். கிளியரா? ஃபர்ஸ்ட் அடிஷன் பார்க்கலாம். அடிஷன் நிறைய எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 6 plus 3 plus 5. ஓகே, so this is equal to, நம்ம ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணி எழுதலாம். வேற எப்படி? இதே நம்பரை சேஞ்ச் பண்ணக்கூடாது, நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதலாம். 3 plus 6 plus 5 நம்ம எப்படி வேணா சேஞ்ச் பண்ணி எழுதலாம். இதோட ஆன்சர் என்ன? 6 plus 3 is 9, 9 plus 5 will be 14. அதே மாதிரி இங்க 3 plus 6 என்னது 9, 9 plus 5 will be 14. கிளியரா? இது நம்ம இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? 5 plus 6 plus 3 கூட சேஞ்ச் பண்ணலாம். சோ நம்ம ஆர்டர் 2 or more நம்பர்ஸ் எந்த ஆர்டர்ல சேஞ்ச் பண்ணாலும் ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகாம இருக்கும். அதுதான் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன நம்பர்ஸ் எடுத்துக்கலாம்? ஓகே, 5 into 4 into 6. ஓகே, நெக்ஸ்ட் என்ன எடுத்துக்கலாம்? 6 into 5 into 4. நம்ம எப்படி வேணா நம்பரை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். 5 4s are 20. 20 into 6 என்னது 120. that is equal to 6 5s are என்னது 30. 30 into 4 is 120. அப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் எந்த ஆர்டர்ல நம்ம சேஞ்ச் பண்ணாலும் நமக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகாது.
அதுதான் என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. கிளியரா? ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணலாம். அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு அப்புறம் ஆட் பண்ணலாம். எப்படி வேணா போடலாம். இதுல 5 into 4 into 6 போடலாம். இங்க 6 into 5 into 4 போடலாம். This is associative property. இதுவே வந்து சப்ராக்ஷனுக்கு பார்க்கலாமா? சப்ராக்ஷனுக்கு நம்ம ஒரு இதுவே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 5 minus 4. ஓகே, 5 minus 4 minus 1 எடுத்துக்கலாம். இங்க 5 minus 4, இங்க 4 minus 1. ஓகே, சோ இது ரெண்டு முதல்ல சப்ராக்ட் பண்றோம். இதுல எது 4 minus 1 சப்ராக்ட் பண்றோம். இங்க என்ன ஆன்சர் வரும்? 5 minus 4 is 1. 1 minus 1 will be 0. இங்க என்ன ஆன்சர் வருது? 0. இந்த இடத்துல என்ன ஆன்சர் வருது பாருங்க. 5 minus 4 minus 1 என்னது? 3. அப்போ 5 minus 3. That will be equal to 2. So ரெண்டுமே not equal. Associative property does not hold good for என்னது? Subtraction. Clear? Two is not equal to 1 by 2. இப்போ இது நம்ம என்ன பார்க்கலாம்? டிவிஷனுக்கு பார்க்கலாம். டிவிஷன் 10 divided 5 divide 2. ஈஸியான டிவிஷன். நம்ம ஆன்சர் வர மாதிரி டிவிஷன் போட்டுக்கலாம். 10 divide ஓகே 100 divide 10 divide 5. இங்க அதே மாதிரி 100 divide 10 இதுக்கு வந்து bracket போட்டுக்கிறோம். இங்க 100 divided by 10 divided 5. கிளியரா? இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். 100 divided by 10 is 10. 10 divided by 5. இங்க என்ன போடணும்? முதல்ல bracket தானே சால்வ் பண்ணும். பிட்மாஸ் ரூல் பிரகாரம் 100 divided by 10 divided by 5 என்னது? 2. So 10 divided by 5 is 2. இங்க 100 divided by 2 is 50, which is not equal. So associative property is not hold good for எதுக்கு? சப்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் நம்ம போட முடியாது. நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. So distributive property அப்படின்னா distribution of number. அதாவது நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு நம்பர் இருக்கு. 5 into 3 plus 6 into 3. இதை நம்ம எப்படி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 5 into 3 6 into 3 இருக்கா, இல்ல 3 and 3 is common. அப்போ என்ன எழுதலாம்? 3 multiplied by 5 plus 6. ஓகே, இங்க பாருங்க பிளஸ் இங்க நடுவுல இருக்கு. அந்த பிளஸ் இங்க நான் போட்டிருக்கேன். 3 multiplied by 5, 3 multiplied by 6. இப்போ 5 into 3 என்னது? 15 பிளஸ் இங்க காமனா இருக்கிறதுனால 6 into 3 என்னது? 18. இங்க நம்ம என்ன பண்ணலாம்? 3 into 5 plus 6 என்னது? 11. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணலாமா? 5 plus 6 is 11. 8 plus 5 is 3, 33. That is equal to 33. This is distributive property. இதெல்லாம் நம்ம நிறைய கிளாஸஸ் பெருசா போக போக நமக்கு தெரியும். இப்போ இன்னொரு இதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம இன்னொன்னு எழுதலாம். 55 multiplied by 102 எடுத்துக்கலாம். ஓகேவா? இது நம்ம பெருசா போடுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 50 எடுத்துக்கலாம். 50 multiplied by 102. So 50 multiplied by 102. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 50 multiplied by 100 plus 50 multiplied by 2. Plus போடணும். This is addition and subtraction. 50
multiplied by 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 50 multiplied by 102 எப்படி எழுதியிருக்கோம்? 100 plus 2 எழுதியிருக்கோம். அப்புறம் அதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 50 multiplied by 100, 50 multiplied by 2. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்க. 50 multiplied by 100 அந்த நம்ம இது ஈஸியா எப்படி போடலாம்? 50 multiplied by 100 is 5000 plus 50 multiplied by 2 is 10. The answer is 5100. இப்போ நம்ம டைரக்டா 102 multiplied by 50 போட்டோம்னா என்ன வரும்? 5 2 are 10, remainder 1, 1, 1 5 is 5, 0. ஆன்சர் வந்தாச்சா? So both are same. This is for addition. This is addition. Distributive property of multiplication for addition. இப்போ distributive property of multiplication for subtraction போடலாம். இப்போ அதே 50 இருக்கு. 50 multiplied by 98. So இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 50 multiplied by 100 minus 2 எழுதலாம். So that will be equal to என்னது? 50 multiplied by 100 plus 50 multiplied by 2. Plus இல்ல, sorry, இங்க என்ன வரும்? Minus. That is equal to என்னது? 5000 minus 100. That is 4900. So இதை நம்ம multiply பண்ணி பார்க்கலாமா? 98 into 50. 8 5s are 40, remainder 4, 9 4s are 45, 49. Answer வந்தாச்சா? So this is distributivity of multiplication to addition and subtraction. இது ரெண்டுத்துக்கு மட்டும் தான் holds good. Clear-ஆ? இதுல ஒரே ஒரு exceptional case என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So எதுக்கு acceptable ஆகாது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிறோம் 10 plus 10 multiplied 5. ஓகேவா? சரி, இங்கதான் நம்ம மாத்தி மாத்தி எழுதுறோமே அப்படின்னு சொல்லிட்டு 10 multiplied by இது நம்ம எப்படி எழுதக்கூடாது? இங்க மல்டிபிளிகேஷன், இங்க என்ன இருக்கு? அடிஷன் இருக்கு. இங்க 10 into 10 plus 10 into 5 அப்படின்னு எழுதக்கூடாது. 10 into 10 plus 10 into 5 அப்படின்னு எழுதக்கூடாது. கிளியரா? 10 into 10, 10 into 5 எழுதக்கூடாது. ஏன்னா இங்க பிளஸ் இருக்கு. So this is wrong. நம்ம இது எப்படி நம்ம எழுதணும்? This can be written as 10 plus 10 into 5 is 50. The answer is 60. இப்படிதான் எழுதணும். இதை நம்ம பண்ணினோம்னா என்ன வரும்? 10 into 10 வந்து 100. 100 multiplied by 10 into 5 is 50. The answer இங்க என்ன வரும்? 5000. கிளியரா? சோ இந்த மாதிரி பிராக்கெட் இருக்கும்போது இங்க பிளஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் போடக்கூடாது. தப்பு ஆயிடும். கிளியர்? சோ அதே மாதிரி இன்னொரு தப்பு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10 plus 10 அப்புறம் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு 10 plus 5ன்னு போடுவாங்க. இப்போ இதோட ஆன்சர் என்ன பார்க்கலாம்? 20 multiplied by 10 into 10 plus 5 is 50. இப்போ இங்க என்ன வரும்? 300. ஆனா இதோட ஒரிஜினல் ஆன்சர் என்னது? 10 plus 50 which is 60 தான் ஒரிஜினல் ஆன்சர். And this is wrong. This is wrong answer. கிளியரா? இங்க பிளஸ் இருக்கும்போது இது தப்பு. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டில போடக்கூடாது. அதே இங்க மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா நம்ம 50 into 100 minus 50 into 2 போடலாம். இங்க நம்ம பிளஸ் போட்டோம்னா அது தப்பு ஆயிடும். கிளியரா? நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ஃபார் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். இது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதுதான். So in this case, 0 is known as additive identity. அப்படின்னா என்னது? அடிஷனுக்கு உண்டான ஐடென்டிட்டி. 0 is known as additive identity. அப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எனிதிங். இப்போ 15 plus 0 நமக்கு என்ன வரும்? 15 தான் வரும். சேம் நம்பர் வர்றது தான் என்னது? ஐடென்டிட்டி. அப்புறம் 1 is
One is known as multiplicative identity. One is known as multiplicative identity. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம 13 into 1 is equal to 13. அப்போ நமக்கு என்ன சேம் நம்பர் வருதுனால 1 is known as multiplicative identity. Clear? So these are the identities. இப்போ next லாஸ்டா நமக்கு ஒரு சின்ன அப்சர்வேஷன்ஸ்லாம் இருக்கு. நம்ம பார்த்ததுல இருந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்சர்வேஷன்ஸ்லாம் இருக்கு. சோ என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர். ஆமா தானே? When we add two natural number, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நேச்சுரல் நம்பர் தான் கிடைக்கும். கிளியரா? when we add two natural number we get a natural number. அதே மாதிரி when we multiply two natural number we get a natural number. so இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டோம்னா என்ன ஆகும்? 3 plus 1 is equal to 4. ரெண்டுமே நேச்சுரல் நம்பர் தான். இதுவும் நேச்சுரல் நம்பர், இதுவும் நேச்சுரல் நம்பர். 3 into 1 is equal to என்னது? 3. so இதுவும் நேச்சுரல் நம்பர். எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். so இதுதான் நேச்சுரல் நம்பருக்கு இது ஒரு சிம்பிள் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறோம். when we add two whole number we get a whole number. so ஒரு whole number plus இன்னொரு whole number we get a whole number. அதே மாதிரி when we multiply two whole number, ஒரு whole number multiply இன்னொரு whole number we get a whole number. கிளியரா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 is a whole number plus இங்க நம்ம ஒரு 5 எடுத்துக்கலாம். so this is a 5. 5 is a natural number and also a whole number. அதே மாதிரி 0 is a whole number multiplied by 5. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? கண்டிப்பா 0 கிடைக்கும். 0 என்னது? whole number தான். கிளியரா? when we multiply whole number and whole number we get a whole number. இப்போ லாஸ்டா when we add a natural number to a whole number. when we add a natural number to a whole number we get a natural number. பாருங்க, ஒரு நேச்சுரல் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 7 எடுத்துக்கலாம். ஒரு ஹோல் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 1 எடுத்துக்கலாம். 1 is a whole number or நம்ம 0 கூட whole number எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கிடைக்கும்? 7 தான் கிடைக்கும். so 7 is a whole number. clear? next when we multiply a natural number with a whole number we get a whole number. கிளியர்? நேச்சுரல் நம்பர் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஒரு 8 எடுத்துக்கலாம். ஹோல் நம்பர் என்ன எடுத்துக்கலாம்? 0 எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 தான் கிடைக்கும். கிளியரா? இது நம்ம நேச்சுரல் நம்பர் பிளஸ் நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணா நேச்சுரல். அதே மாதிரி ஹோல் நம்பர் ஆட் பண்ணா ஹோல் நம்பர், மல்டிப்ளை பண்ணா ஹோல் நம்பர். இப்ப நம்ம இது மாத்தி எழுதுறது, தட் இஸ் இது மட்டும் தான் மாறுபடும். இம்பார்ட்டன்ட் என்னதுன்னு பார்த்தோம்னா நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பரும் ஆட் பண்ணோம்னா நேச்சுரல் நம்பர் கிடைக்கும். நேச்சுரல் நம்பரும் ஹோல் நம்பரும் மல்டிப்ளை பண்ணினோம்னா என்ன கிடைக்கும்? ஹோல் நம்பர் கிடைக்கும். இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க.